friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பெப்பர் கார்லிக் இட்லி ஃப்ரை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் ரெசிபி இது. இட்லி வச்சு ஒரு சின்ன ட்விஸ்டோட அழகா நம்ம பெப்பர் கார்லிக் எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நல்ல சுவையா இருக்குங்க. ஐயோ இட்லி போர் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வாவ் இட்லி சூப்பர்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல சுவையா இருக்கும். நம்மளுக்கு லெஃப்ட் ஓவர்ஸ் இட்லிஸ் இருக்குது, அதாவது காலையில் இட்லி செஞ்சோம், 5-6 இட்லி மிச்சமாகிடுச்சு அப்படின்னா அதுக்கு நீ நைட்டு திரும்ப நம்ம சட்னி சாம்பாரில் செய்யறதுக்கு சங்கடப்படுவோம். அதில் இப்படி நல்ல ஒரு பெப்பர் கார்லிக்கெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டா வா குயிக்காக ஒரு டிஃபன் ரெடி ஆயிருங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம இட்லி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம், ரொம்பவுமே சுவையாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான பெப்பர் கார்லிக் இட்லி ஃப்ரை. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 5 இட்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து லெஃப்ட் ஓவர் இட்லி தான், காலையில் செஞ்ச இட்லி. இப்போ சாயந்தரத்துக்கு நான் இப்படி பெப்பர் கார்லிக்கெல்லாம் சேர்த்து வறுக்க போகிறேன். ஒரு குயிக்காக ஒரு டிஃபன் வந்து ரெடி ஆகிடும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு தடவை இந்த பெப்பர் கார்லிக் இட்லி நம்ம செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம பர்பஸ்ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச இட்லியும் நம்ம ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க. எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இந்த இட்லியை நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். நான் இங்கே ஒரு இட்லியை 4ஆக கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக வேணாலும் அந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இட்லி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்தது இந்த இட்லி ஃப்ரைக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்லிக் பூண்டு நல்ல ஒரு 4-5 பல் பூண்டு நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பெப்பரோட கார்லிக்கும் சேரும்போது ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பெல் பெப்பர் கேப்சிகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேப்சிகம். இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். பட் இது ஆப்ஷனல், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே நல்ல ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்தது நல்ல நீளமாக சன்னமாக கட் பண்ணின ஒரு பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே நல்ல பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படும், ஏன்னா நம்ம இட்லிலையும் உப்பு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டால் போதும். நல்ல பெப்பர் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட இட்லி ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், ஆயில் இங்கே 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கூடவே நல்ல பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அவ்வளோதாங்க, தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்மளுடைய பெப்பர் கார்லிக் இட்லி ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சு பேன் சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ சூடான எண்ணெயில் ஃபஸ்ட்டாக நம்ம சேர்க்கிறது நல்ல பொடியாக நறுக்குன்னு கார்லிக், பொடியாக நறுக்குன்னு பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா அந்த சூடான எண்ணெயில் இந்த பூண்டு நல்லா வறுபடட்டும். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். பூண்டு வறுபட்டு நல்ல வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்தும், ஒரு பச்சை மிளகாய் நல்ல நீளமாக சன்னமாக கட் பண்ணின ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்தாச்சு. இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதங்கணும். இப்போ பொடியாக நறுக்குன்னு கேப்சிகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாங்க. இது ஆப்ஷனல், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா ஒரு குயிக்காக ஒரு மிக்ஸை கொடுத்துட்டு இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். இங்கே ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இட்லியில் நம்மளுக்கு உப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம வதக்கிற அந்த வெங்காயம் பூண்டு இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு மட்டும் சேர்த்தா போதும். நல்ல ஒரு வாட்டி கலந்தாச்சு. இப்போ நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துடலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற நம்ம இட்லியை சேர்த்துடலாம். இந்த ஆயிலில் வதங்குற வெங்காயம் பூண்டு இதோடு சேர்ந்து இந்த இட்லியும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டுங்க, நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விடுவோம். நம்ம இதில் மினி இட்லி சேர்த்துக்கலாம், இல்லை பெரிய இட்லியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லெஃப்ட் ஓவர் இட்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு இட்லியும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம். பட் ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு.
இப்போ ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்குங்க. அந்த பூண்டு, பெப்பர், இந்த கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்ந்து செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக, ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெய்லி இட்லிக்கு சட்னி சாம்பார்னு செஞ்சு போர் அடிக்கும்போது இப்படி நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா பெப்பர் கார்லிக்கெலாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி லெஃப்ட் ஓவர் இட்லிஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி வதக்கிட்டால் சூப்பராக இருக்குங்க. இட்லியும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான இந்த பெப்பர் கார்லிக் இட்லி ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.